Hello everyone. So இது நம்மளோட fourth topic, அதாவது transportation of substances across cell membrane. ஸோ ஒரு செல் எடுத்துட்டோன்னா அதுக்கு வெளியே இருக்கிற அந்த மெம்ப்ரெயின் செல் மெம்ப்ரெயினில் வந்து எப்படி சப்ஸ்டன்சஸ் உள்ளே போகிட்டு வெளியே வருது, ஸோ அது என்ன ப்ராசஸ் உள்ளே நடக்குது, ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ transportation of substances across cell membrane. The structure of plasma membrane provides it with the property of selective permeability, which means it allows only selective materials to pass through it. So ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயின், அதாவது அந்த செல் மெம்ப்ரெயின் வெளியே எடுத்துட்டோன்னா அது சில சப்ஸ்டன்சஸ் ஒன்லி என்ன சப்ஸ்டன்சஸ் அதுக்கு போகணுன்னு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த சப்ஸ்டன்சஸ் தான் பாஸ் பண்ண விடும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து செலக்டிவ் பெர்மியபிலிட்டி. So passive transport occurs when substances can cross the semi-permeable plasma and organelle membranes and move down the concentration gradient downhill without using energy. So இன்னொன்று இருக்குது passive transport. அப்படின்னா என்னென்னா, எப்படி ஒரு மலையில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து ஒரு எனர்ஜியுமே யூஸ் பண்ணாமல் கீழே வருதோ வித்தவுட் யூஸிங் எனர்ஜி, அதே மாதிரி நம்மளோட செல்லுலேயும் வந்து இந்த செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின்ஸ், இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து மெம்ப்ரெயின் வழியாக ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணாமல் சப்ஸ்டன்சஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குது: டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். ஸோ டிஃப்யூஷன்னா என்னென்னு பார்ப்போம். Diffusion refers to the movement of molecules from an area of higher concentration to an area of lower concentration. So higher concentration வந்து lower concentration வருது and occurs mainly in gases, liquids and solutions. So தண்ணி, liquids, solutions, gases இந்த மாதிரி இதில் தான் வந்து இந்த diffusion process வந்து நடக்குது. Diffusion can also occur a semi-permeable membrane such as the plasma membrane or the capillary wall. எங்கெல்லாம் கூட நடக்கும்னா செமிபபிள் மெம்ப்ரெயின், தட் இஸ் த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்குல்ல, அது செல்லுக்கு வெளியே இருக்கிற மெம்ப்ரெயின் அங்கே நடக்கலாம். அல்லது கேப்பிலரி வால். ஸோ பிளட் வந்து நம்ம பாடியில் எல்லா பார்ட்ஸுக்கும் போகிறதுக்கு பிளட் வெசல்ஸ் மூலயமா வந்து போகுது. ஸோ கேப்பிலரிஸும் இருக்குது அதில் ஒரு இதுதான் நம்ம நரம்பு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதில் ஒன்று கேப்பிலரி. ஸோ அந்த இடத்துலையும் வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்லி ஸ்மால் மாலிக்யூல்ஸ் ஆர் சால்யூபிள் இனஃப் to cross the membrane can diffuse through. ஸோ எந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாம் போகலாம்? சின்ன மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கிறதும், சின்ன குட்டியாக இருக்கிறதும், சால்யூபிள் எதெல்லாம் கரைஞ்சி போகக்கூடியதோ அதெல்லாம் கூட வந்து நம்ம இந்த மெம்ப்ரெயின் வழியாக வந்து க்ராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், oxygen diffuses freely through the walls of alveoli where the concentration is high into the bloodstream where the concentration are low. ஸோ எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, நம்ம இதில் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கு. ஸோ ஆக்சிஜன் நம்ம மூச்சு இழுத்து விடும்போது நம்ம ஆக்சிஜன் எல்லாமே நம்ம லங்ஸ்குள்ளே போகுது. ஸோ லங்ஸோட கடைசியில் இருக்கிறது இந்த ஆல்வியோலை, குட்டி பவுச் மாதிரியாக இருக்கும்ல. ஸோ அந்த ஆல்வியோலையில் வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்குது. அங்கேருந்து இன்டூ பிளட் ஸ்ட்ரீம், ஸோ அதை சுற்றி இருக்கிற அந்த பிளட்டில் அந்த பிளட் வெசல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா பிளட்டு வந்து லங்ஸ்க்காக பியூரிஃபிகேஷனுக்காக வரும். ஸோ அந்த டைம் என்ன ஆகும், இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற இந்த ஆல்வியோலிலிருந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற இந்த பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்து போகுது. However, blood cells and large protein molecules in the plasma are too large to cross and so they remain in the blood. ஸோ எதெல்லாம் பெரிய மாலிகுல், இப்போ இதில் பார்க்குறீங்க பெரிய மாலிகுலாக இருக்குது, இதுதான் அந்த செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின்னு சொன்னோம்ல அது. இது வந்து ஒன்லி செலக்டிவ் மெட்டீரியல். ஸோ சின்னதாக இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுது. பட் இந்த மாதிரி பெரிய மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து கேனாட் பாஸ் பண்ணாமல் அப்படியே அங்கேயே வந்து இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே பேக் டு பேக் வந்து போகலாம். பட் இந்த பெரிய மாலிகுல்ஸால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளாஸ்மா மெம்ப்ரெயின் பார்த்தோம், பைஃபாஸ்ஃபேட் லேயர் வந்து பார்த்தோம்ல. ஸோ இது வந்து ஹெட், டெய்ல், இதோட ஸ்ட்ரக்சர் கூட பார்த்தோம் நம்ம. ஸோ இது மூலியமாக தான் வந்து இது செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின், இது செலக்டிவ் சப்ஸ்டன்சஸை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணும் இது. ஸோ இதுதான் வந்து டிஃப்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆஸ்மாசிஸ். Osmosis refers specifically to diffusion of water down its concentration gradient. The force in which occurs is called osmotic pressure. ஸோ நம்ம ஆஸ்மோசிஸ்னால் என்ன பார்க்குறோம், டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர். ஸோ டவுன் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன், தண்ணி வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வந்து தண்ணி வந்து போகுது. இதுக்கு தான் ஆஸ்மாசிஸ்ன்ற பேர்.
ஸோ நம்ம டிஃப்யூஷனில் பார்த்தோம் நம்ம வந்து எதெல்லாம் வந்து டிஃப்யூஷனில் நம்ம பார்த்தோம், இந்த இருக்குது கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் ஆஸ்மாசிஸில் வந்து என்னது வாட்டர் வந்து பாஸ் பண்ணும். இது ஒரு ப்ரெஷரில் வந்து நடக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் பேர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்மாசிஸில் நடக்கிற ப்ரெஷர் பேர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ ஆஸ்மாசிஸ் proceeds until equilibrium is reached, at which point the solution on one side of the membrane or same concentration is said to be isotonic. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸோ இதில் பார்த்துக்கோங்க, லோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்குது, வாட்டர் ஃப்ளோ இங்கேருந்து இங்கே போகுது, இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அங்கேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குதோ அங்கே போகுது. ஸோ ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இங்கே இருக்குது, பிகாஸ் ஏன்னா இங்கே தான் வந்து தண்ணி கம்மியாக தேவைப்படுறதுனால அந்த ப்ரெஷர் வந்து இங்கே ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ இப்படி போகும்போது ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் அந்த தண்ணியோட லெவல் வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஐசோடோனிக்ன்றது. அந்த சொல்யூஷன் பேர் தான் ஐசோடோனிக்ன்றது. So plasma osmolarity is maintained within a very narrow range because the plasma water concentration rises, that is, the plasma becomes more dilute than the intracellular fluid within the red blood cells. Then the water will move down its concentration gradient across the membranes into the red blood cells. This may cause the red blood cells to swell and burst. In this situation, the plasma is said to be hypotonic. ஸோ முதல்ல பிளாஸ்மானா என்ன, நம்ம பிளட்டில் வந்து நான் என்ன சொன்னேன், பிளட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தோம். பிளாஸ்மானா வேறு ஒரு தண்ணி மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ், மெயினாக வாட்டர் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பிளட் செல்ஸும் வந்து அதில் ஜாஸ்தி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இது எல்லாமே அந்த பிளாஸ்மாவில் ஒரு சப்ஸ்டன்சஸ் மாதிரி கலந்துருக்கு. ஸோ இதில் வந்து மெயினாக தண்ணி தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மொத்தமாக சொல்யூஷன்ஸில் 3 டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஐசோடானிக், ஹைப்போடானிக், ஹைப்பர்டானிக். ஸோ இந்த மாதிரி 3 டோனிக் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது நமக்கு. ஸோ நம்ம பெட் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்எஸ்எட் போடணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது, ஆர்எல் இருக்குது, டிஎன்எஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து இந்த மெயின் இந்த 3 டாபிக்ஸ் கீழே தான் வந்து இருக்குது. ஐசோடோனிக், ஹைப்போடோனிக், ஹைப்பர்டோனிக், இந்த 3 சொல்யூஷனுக்கு கீழே தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தோம் என்னது, ஐசோடோனிக்னா என்ன, ரெண்டு சைடும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோடோனிக்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹைப்போடோனிக்னா என்னென்னா, பிளாஸ்மா ஆஸ்மோலாரிட்டி இஸ் மெயின்டைன்ட் within a very narrow range because if the plasma water concentration rises, ஸோ பிளாஸ்மாவில் இருக்கிற தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. பிளாஸ்மாவில் ஏற்கனவே தண்ணி இருக்குது, பட் அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா that is the plasma becomes more dilute. concentration ரைஸ் தண்ணி வந்து நிறைய ஆகி டைல்யூட் ஆகுது. ஸோ தண்ணி ஜாஸ்தி ஆக என்ன ஆகும், டைல்யூட் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அது மாதிரி டைல்யூட் ஆகிருக்கிறது எதை விட டைல்யூட் ஆகிடுது தான் இந்த இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் வித்தின் த ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசிக்குள்ளே இருக்கிற இந்த இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ஸில் தானே எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிருக்கு. இந்த இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடில் இருக்க இந்த ரெட் பிளட் செல்ஸை விட டைல்யூட்டட் ஆகிருந்துச்சுன்னா then the water will move down its concentration gradient across the membrane and into the red blood cells. ஸோ என்ன ஆகும், இந்த அதிகமாக இருக்கிற தண்ணி இருக்கிற இந்த பிளாஸ்மாவிலேருந்து கம்மியாக டைல்யூஷன் இருக்கிற இந்த இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடுக்கும் இந்த ரெட் பிளட் செல்ஸுக்கும் தண்ணி வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே அங்கே போயிடும். ஸோ திஸ் மே காஸ் த ரெட் பிளட் செல்ஸ் டு ஸ்வெல் அண்ட் பர்ஸ்ட். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும், ஸோ தண்ணி அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த ரெட் பிளட் செல்ஸில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், பட் இது வந்து கூட எக்ஸ்ட்ரா தண்ணி போய் அது நல்லா உப்பி போய் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சிச்சுவேஷன் த பிளாஸ்மா இஸ் செட் டு பி ஹைப்போடோனிக். ஸோ பிளாஸ்மாவை என்ன ஆயிரும், ஹைப்போடோனிக். ஹைப்போனா என்னது, ஹைப்போனா நீங்கள் அமைச்சுக்கோங்க கம்மின்னு அமைச்சுக்கோங்க, லோன்னு அமைச்சுக்கோங்க. ஸோ லோ டோனிக்காக இருக்குது. ஸோ என்ன ஆகிடுது, தண்ணி கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருந்து தண்ணி கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிடுது, எல்லாமே வந்து இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்க்கும் ரெட் பிளட் செல்ஸ்க்கும் வந்து போகுது. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து ஹைப்போடோனிக்னு வந்து சொல்கிறோம். ஸோ இஃப் த பிளாஸ்மா வாட்டர் கான்சன்ட்ரேஷன் falls so that the plasma becomes more concentrated than the intracellular fluid within the red blood cells. ஸோ இப்போ பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் இப்போ வந்து ஏற்கனவே சொன்னோம், பிளாஸ்மாவில் இதில் வந்து தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இதில் பிளாஸ்மாவோட வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிடுது.
வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாச்சுன்னா என்ன இருக்கும், அது வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். எப்படி நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது, ஏதாவது ஜீரா சிரப் ஏதாவது நம்ம பண்ணும்போது ரொம்ப சுகர் நிறையா போட்டோன்னா அங்கே என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே நிறையா தண்ணியில் கொஞ்சம் சுகர் போட்டால் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன டைல்யூட்டடாக இருக்கும்ல, அதே மாதிரி இப்போ இது வந்து நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளாஸ்மா வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாகி அப்படியே திக்காக வந்து இருக்குது. எதை விட திக்காக இருக்குது தேன் த இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் வித்தின் த ரெட் பிளட் செல். ரெட் பிளட் செல்ஸில் இருக்க இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடை விட கம்மியாக இருக்கும்போது த பிளாஸ்மா பிகேம் ஹைப்பர்டோனிக். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது, பிளாஸ்மா வந்து என்ன ஆகுது, ஹைப்பர் increase in tonicity. ஸோ இந்த ஹைப்பர்டோனிக்காக மாறிடுது. ஸோ வாட்டர் passively moves by osmosis from the red blood cells into plasma and the blood cells shrink. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த ஆர்பிஸில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து என்ன ஆயிடுது, பிளாஸ்மாவுக்கு போய் பிளாஸ்மாவுக்கு வந்து பிளாஸ்மாவை வந்து சரி செய்கிறதுக்காக போயிடுது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அங்கே போயிடுச்சுனால இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து சுருங்கி வந்து போயிடுது. ஸோ இதுதான் வந்து ஹைப்பர்டோனிக். ஸோ இப்போ நான் வந்து ஈஸியாக வந்து இது புரிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். சொல்யூட், சால்வெண்ட். சொல்யூட்னா சொல்யூட் அ பார்ட்டிக்கல், யூஸ்வலி சால்ட். ஓகே, சால்ட்டு தான் வந்து சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். சால்வெண்ட், ஸோ எதில் கரைக்கிறீங்க, இப்போ இந்த சால்ட்டை வந்து தண்ணியில் தான் யூஸ்வலாக கரைப்போம். ஸோ லிக்விட், யூஸ்வலி வாட்டர் தான் வந்து சால்வெண்ட். சரி, ஓகே பேர். ஸோ ஹைப்போடோனிக், நீங்கள் முதல்ல ஹைப்போடோனிக், ஐசோடோனிக், ஹைப்பர்டோனிக், இது மாதிரி 3 டோனிசிட்டி இருக்குது. ஸோ ஐசோடோனிக்னால் என்னது, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஈக்குவல் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவல் இருக்குது. ஸோ இது யூஸ்வலாக நம்ம பெட் சைடில் பார்க்கும்போது 0.9% NSன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து யூஸ்வலாக எல்லாருக்கும் வந்து போடுவாங்க, நார்மல் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து போடுறது. ஸோ ஈக்குவல் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இருக்கும், ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஐசோடோனிக். ஹைப்போடோனிக்னால் என்னதுன்னா லோ சொல்யூட், தண்ணி வந்து ஹை சால்வெண்ட், தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சொல்யூஷன் வந்து இந்த சால்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து 0.45% NS. ஸோ இது வந்து இதில் விட இதை 0.9ஓட டிவைட் பண்ணோன்னா 0.45% ஆஃப் NS. ஸோ இதுதான் வந்து சால்ட் வந்து கம்மியாக இருக்கும், தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஹைப்பர்டோனிக்கில் அதே வந்து ஆப்போசிட்டாக வந்து வரும், ஹை சொல்யூட் அண்ட் லோ சால்வெண்ட். ஸோ சொல்யூட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எனது சால்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பட் தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து 5% DNS. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோம்ல. ஸோ ஐசோடானிக்னால் என்ன ஆகும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். வாட்டர் உள்ளேயும் வருது, வாட்டர் வெளியவும் போகுது. ஸோ அதனால ஈக்குவலாக இருக்குது. ஹைப்போடோனிக் அடுத்தது பார்த்தா என்ன ஆகும், பிளாஸ்மாவில் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அங்கேருந்து பிளாஸ்மா வந்து பிளட் செல்ஸ்குள்ளே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வந்து ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிளாஸ்மாவிலேருந்து எல்லாம் இங்கே வந்தது. ரெட் பிளட் செல்ஸில் என்ன ஆகிடுது, ரெட் பிளட் செல்ஸ் வந்து உப்பி போய் வெடிச்சிடுது. ஸோ அது வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷனில். ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடுது, பிளாஸ்மாவில் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால ரெட் பிளட் செல்ஸ் இருக்கிற வாட்டர் அவ்வளவும் பிளாஸ்மாக்குள்ளே போயிடுது. ஸோ ரெட் பிளட் செல்ஸில் தண்ணியே இல்லாமல் ஷ்ரிங்க் ஆகி போயிடுது. ஸோ இதுதான் ஹைப்பர்டானிக். ஸோ இது ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இது புரிஞ்சால் தான் பெட் சைட் போய் ஒர்க் பண்ணும்போது நமக்கு யாருக்கு என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்கணும் அதில் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஆஸ்மாசிஸ் வித் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்யூஷன்னு பார்த்தோம். ஸோ யாருக்கு என்னென்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும். ஸோ சீக்கிரம் பார்த்துடலாம். A patient is having +3 pitting edema. ஸோ எடிமானா நீர் கோத்துருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, காலில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ +3ன்றது வந்து ஒரு கிரேடு. ஸோ அது வந்து நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த எடிமாவில் வந்து ஸோ தே ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் சால்வெண்ட் இன் தேர் டிஷ்யூ. சால்வெண்ட்னா என்ன, தண்ணி, நிறைய டிஷ்யூவில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. விச் ஷுட் கெட் பேக் இன் டு தர் வெயின்ஸ் அண்ட் தென் எக்ஸ்க்ரீட்டட் அவுட். ஸோ என்ன ஆகணும், அது எல்லாம் நரம்பில் போய் நரம்பு மூலயமா அப்படியே எல்லாமே போய் நம்ம யூரின் மூலயமா எல்லாமே வெளியே போகணும். யூ டூ திஸ் பை கிவிங் அ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் இன் தேர் வெயின். ஸோ இது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலான்னா ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் எது ஜாஸ்தியாக இருக்கும், சால்ட் ஜாஸ்தியாக இருக்கும், தண்ணி வந்து கம்மியாக இருக்கும்.
இருக்குது தானே. இப்போ ஏற்கனவே உடம்புல வந்து தண்ணி தான் ஜாஸ்தியாக இருக்குது, எடிமானாலே நீர் கொத்திருக்குன்னு சொல்லுவோம். ஸோ தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சொல்யூஷன்லேயும் தண்ணி ஜாஸ்தியாக கொடுத்தோன்னா உடம்பே வந்து தண்ணி நிறையா கொத்து போயிடும். ஸோ பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படின்னா சால்ட் நிறையா இருக்கிறதும் தண்ணி கம்மியாக இருக்கிற சொல்யூஷன் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கொடுக்குறோம். பிகாஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் solute, அதுதான் நான் சொன்னேன், அதுதான் solute is higher in the vein and the solvent is higher outside the vein. ஸோ என்ன இருக்குது, தண்ணி வந்து வெளியே ஜாஸ்தியாக இருக்குது, தட் மீன்ஸ் டிஷ்யூஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் எங்கே கம்மியாக இருக்குது, சால்வெண்ட் வந்து இஸ் ஹையர் அவுட் சைட் த வெயின். ஸோ சால்வெண்ட்னா என்ன சொன்னோம் நம்ம, தண்ணி வந்து அவுட் சைட் த வெயின் வந்து ஹையராக இருக்குது, உள்ளே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பை கிவிங் அ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் which contains high solute, நிறைய சால்ட் இருக்குது, அண்ட் லோ சால்வெண்ட், கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால இட் கிரியேட்ஸ் அன் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், இட் புல்ஸ் அவுட் த வாட்டர் ஃப்ரம் த டிஷ்யூஸ். ஸோ நிறைய சால்ட்டு வந்து நம்ம வெயின்குள்ளே கொடுக்குறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாடி என்ன நினச்சிக்கோ, நம்ம என்ன சொன்னோம், அது வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி, ஓகே இங்கே சால்ட் நிறைய இருக்குது பட் தண்ணி கம்மியாக இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஷ்யூஸில் இருக்கிற அவ்வளோ தண்ணியும் நேராக பேக்கில் வெயினுக்கு போயிடும். ஸோ இட் கிரியேட்ஸ் அன் ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் solute அண்ட் solvent. ஸோ இது வந்து ஈக்குவல் ரேஷியோ வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் திருப்பி வாசித்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் நீங்கள். ஃபார் டீஹைட்ரேட்டட் பேஷண்ட்ஸ், ஸோ டீஹைட்ரேட் இப்போ வாமிட்டிங்கோ லூஸ் மோஷனோ ஏதோ ஒன்று இருக்கிற பேஷண்ட்டுக்கு, டீஹைட்ரேட்டட் ஆகி ரொம்ப தண்ணியே இல்லாமல், உடம்புல ரொம்ப தண்ணியே இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, we give them isotonic solutions because we want to expand the volume of blood but don't want the solvent to move out of the vein or the tissues. ஸோ இந்த பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், தண்ணி இது வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டீஹைட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஐசோடோனிக் சொல்யூஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து அவங்களோட பிளட்டோட வால்யூமை தான் இன்க்ரீஸ் பண்ணணும், தண்ணி அந்த பிளட்டோட வால்யூமை தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர இந்த சால்ட்டை குறைக்கிறதோ கூட்டுறதோ நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஐசோடோனிக் ஈக்குவல் ரேஷியோ இருக்கிறதா கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் யாருக்கு கொடுப்போம், ஹேஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் தென் பிளாஸ்மா. ஸோ என்னது இதில் வந்து என்ன ஹைப்போடானிக்கில் என்ன பார்த்தோம், தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும், சால்ட் வந்து கம்மியாக இருக்கும்ல. ஃபார் யாருக்கு கொடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன் பேஷண்ட் வித் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் என்னது டயபெட்டிஸோட ஒரு இன்னொரு எண்ட் ஸ்டேஜ் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு the intracellular space become dehydrated and cell shrunk. ஸோ என்ன ஆகும், செல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது, அப்படி சுருங்கி போய் தண்ணியே இல்லாமல் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம், அட்மினிஸ்ட்ரிங் ஹைப்போடானிக் சொல்யூஷன். இந்த ஹைப்போடானிக் சொல்யூஷனில் என்ன ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிறது இதை கொடுக்கும்போது the water moves from higher concentration to lower concentration and the cells will be rehydrated. ஸோ என்ன ஆகிடுது, இந்த செல்ஸ் எல்லாம் இந்த சுருங்கி போயிருக்கிற இந்த செல்ஸ் எல்லாமே வந்து திருப்பி நார்மல் லெவலுக்கு ஆகிடுது. ஸோ நீங்கள் என்னென்ன சொல்யூஷனில் எதில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கா, ஹைப்போவில் வந்து தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும், சால்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஹைப்பரில் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்கும், சால்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஐசோடோனிக்கில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லுக்குள்ளே வந்து எப்போ வந்து ஹைப்பர்டானிக்கில் நம்ம வந்து என்ன சொன்னோம், ஹைப்பர்டானிக்கில் வந்து சால்ட் வந்து அதிகமாக இருக்குது, தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ஆகும், தண்ணி நிறையா இருக்கிற இடத்துலேருந்து வெளியே போகுது. ஸோ ஐசோடானிக்கில் உள்ளேயும் போகுது வெளியவும் வருது. ஹைப்போடானிக்கில் வந்து என்ன ஆகுது, எங்கே வந்து ஹைப்போடானிக்கில் வந்து தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சால்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எங்கே வந்து வெளியே இருந்து எல்லாம் உள்ளே போகுது. ஸோ இது வந்து நீங்கள் திருப்பி அதை வாசிக்கும்போது, நீங்கள் புரிஞ்சு படிக்கும்போது இது ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மாறிடும் இது. ஸோ இது வரைக்கும் ஆஸ்மாசிஸ் முடிஞ்சது. இப்போ வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்னா என்னென்னா, this is passive process is used by some substances that are unable to diffuse through semi-permeable membrane unaided. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு passive process. இதுக்கு எந்த எனர்ஜியும் தேவையில்லை. பை substances that are unable to diffuse. எந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் செமி பர்மியபிள் மெம்ப்ரேனால் வெளியே போக முடியாமல் இருக்குதோ அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்ற ப்ராசஸ் மூலயமா வந்து வெளியே போகுது. எதெல்லாம்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம்.
So specialized protein carrier molecules in the membrane have specific sites that attract and bind substances be transferred like a lock and key mechanism. So எப்படி ஒரு பூட்டுக்கு அந்த சாவி போட்டால் தான் திறக்குமோ அதே மாதிரி ஒரு கேரியர் மாலிக்யூல் ஸ்பெசிஃபிக் சைட் இருக்குது. சில இடத்துக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ஏரியாவுக்கு போச்சுன்னா அந்த மாலிக்யூல் ப்ரோட்டீன் மாலிக்யூலாக இருக்கட்டும் எது ஆகட்டும் அது வந்து வெளியே அனுப்பி விட்டுரும். ஸோ இந்த லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் வந்து நடக்குது. The carrier then change its shape and deposits the substances on the other side of the membrane. ஸோ என்ன இந்த கேரியர் எது வந்து இது பண்ணுதோ வெளியே அனுப்புதோ அது தன்னுடைய ஷேப்பை மாற்றி எப்படியாச்சும் உள்ளே இருக்கிற சப்ஸ்டன்சஸை வெளியே அனுப்பிடுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the carrier sites are specific and can be used by only one substances. ஸோ இதுதான் கேரியர் சைட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் எதை வந்து அனுப்பணும் எதை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஒன்லி ஒன் சப்ஸ்டன்ஸஸ் ஒரு டைமில் ஒரு சப்ஸ்டன்சஸ் தான் வந்து அனுப்போம். ஸோ என்ன பண்ணுது அது அதோட ஷேப்பு சைஸையும் மாற்றிக்குது. பட் அது உள்ளே இருக்கிற சப்ஸ்டன்சஸை வெளியே வந்து அமுச்சு விட்ருது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் தேர் ஆர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் கேரியர்ஸ். ஸோ நிறையா இருக்குது. ஃபைனைட்னா என்னது நிறையா அங்கங்கே நிறையா இருக்கும் carriers. There is a limit to the amount of substances which can be transported at any time. So ஒரு டைமில் எவ்வளோ போகணும்னு அதுக்கு லிமிட் வச்சுருக்கு. அது மூலியமாக தான் பண்ணும். திஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் மேக்ஸிமம். So facilitated diffusion, this passive process is used by some substances that are unable to diffuse through semi-permeable membrane unaided. First topic பார்த்தோம். அடுத்தது bulk transport. Transfer of particles too large to cross the membrane occurs by pinocytosis, that is cell drinking, or phagocytosis, cell eating. இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் சில சப்ஸ்டன்சஸ் அதுலேயும் ஃபெசிலிட்டேட் டிஃபிஷன்லேயே போக முடியாத சப்ஸ்டன்சஸை எப்படி வெளியே போகும் டூ லார்ஜ் டு கிராஸ் த மெம்ப்ரேன் பினோசைட்டோசிஸ் செல் ட்ரிங்கிங்ன்ற ப்ராசஸ் மூலியமாக வெளியே போகும் அல்லது ஃபேகோசைட்டோசிஸ் செல் ஈட்டிங். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் பினோசைட்டோசிஸ் வாட் இஸ் ஃபேகோசைட்டோசிஸ் கேட்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ பல்க் டிரான்ஸ்போர்ட் இது பேர். So these particles are engulfed by extension of the cytoplasm which encloses them, forming a membrane bound vacuole. ஸோ என்னது இந்த இப்போ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு போட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணுது இங்கே அப்படியே வந்து ஒரு வேக்யூல் ஒரு பவுச் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்க. எதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணுமோ அது வந்து ஒரு பவுச் மாதிரி வேக்யூல் மாதிரி வித் ஃப்ளூயிட் ஃபில்டாவோ எது ஃபில்டாவோ இருக்கட்டும் இந்த ஒரு பவுச் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குது. பினோசைட்டோசிஸ் அலோவ் த செல் டு பிரிங் இன் ஃப்ளூயிட். ஸோ பினோசைட்டஸ்னால் என்ன சொன்னோம் செல் ட்ரிங்கிங்கில் என்ன பண்ணோம் அந்த செல்ஸ்குள்ளே வந்து ஃப்ளூயிட் இருக்கும். The phagocytosis is larger particles, the cell fragments or microbes are taken in. So பினோசைட்டோசிஸில் ஃப்ளூயிடோடு இருக்கும். ஃபேகோசைட்டஸில் வந்து இந்த லார்ஜ் பார்ட்டிகல் இந்த செல் ஃப்ராக்மெண்ட்ஸோ மைக்ரோப்ஸோ எது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணுமோ அது மட்டும் வந்து இருக்கும். The lysosome releases the vacuole membrane, releasing the enzyme which digests the கண்டென்ட். ஸோ என்ன பண்ணும் லைசோசோம் இது வந்து நடக்கிறது வந்து லைசோசோமில் தான் வந்து நடக்குது. ஸோ லைசோசோம் வந்து ஒரு என்சைம் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுது. அது ரெண்டும் சேர்ந்துட்டு ஸோ இப்போ நம்ம இது உடம்புக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா இதை வந்து அப்படியே ப்ராசஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணும்னா பண்ணணும். இதுவே தேவையில்லாதனா அது குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக பார்ட்டிகல்ஸாக வந்து அதை வந்து உடைச்சு அது வந்து பாடியிலேருந்து வெளியே வந்து தள்ளி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து பல்க் டிரான்ஸ்போர்ட் ஃபேகோசைட்டோசிஸ் அண்ட் பினோசைட்டோசிஸ். ஸோ அடுத்தது எக்ஸோசைட்டோசிஸ். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் பை ரிவர்ஸ் ப்ராசஸ் த்ரூ த பிளாஸ்மா மெம்ப்ரேன் இஸ் கால்ட் எக்ஸோசைட்டோசிஸ். ஸோ எக்ஸ்ட்ரூஷன்னா வெளியே தள்ளுறது. எக்ஸ்ட்ரூஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் பை ரிவர்ஸ் ப்ராசஸ் த்ரூ த பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் உள்ளே போயிட்டு வெளியே ரிவர்ஸிபிளாக வர பிளாஸ்மா மெம்ப்ரேன் உள்ளே போய் வெளியே போய் வர்றதுக்கு பேர் தான் வந்து எக்ஸோசைட்டோசிஸ். The vesicles formed from Golgi apparatus usually leave the cell in this way, as do any indigestible residues of phagocytosis. So இந்த phagocytosis நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதில் ஏதாவது indigestible material ஏதாவது டைஜஸ்ட் பண்ண முடியாத ரெசிடியூஸ் ஏதாவது அது விட்டு போன குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் அது உள்ளே இருந்துச்சுன்னா அதுவும் இந்த மெத்தட் மூலியம் வந்து எக்ஸோசைட்டோசிஸ் மூலியமாக தான் வந்து அதுவும் வந்து வெளியே வந்து லீவ் பண்ணும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இதுதான் பிளாஸ்மா மெம்ப்ரேன் செல்லில் இருக்கிற இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ ஃபேகோசைட்டோசிஸில் என்ன ஆகுது
ஃபேகோசைட்டஸில் வந்து அந்த லார்ஜர் பார்ட்டிக்கிள் இருக்குது, அது வேக்யூல் க்ரியேட் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது. பினோசைட்டஸில் ஃப்ளூயிட் ஃபில்டு வெசைக்கிளாக பண்ணுதுன்னு பார்த்தோம்ல, அது பண்ணுது. ஸோ இதில் வந்து இப்போ ரிசப்டர்ஸ் நம்ம இது பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, ரிசப்டர்ஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் அது ரிசப்டர்ஸ் வந்து என்ன ஆகும், எது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணுமோ அது அந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து அட்டாச் ஆகி அது ஒரு பவுச் மாதிரி க்ரியேட் பண்ணி வெசைக்கிள் மாதிரி வேக்யூல் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து வெளியே விட்டுரும். ஸோ இப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு செல் இருக்குது, இங்கே ஒரு செல் இருக்குது. எக்ஸோசைட்டோசிஸ்னால் என்னது, மூவிங் அவுட், வெளியே தள்ளுறது பேர் எக்ஸோசைட்டோசிஸ். அங்கே வந்து எண்டோசைட்டோசிஸ்னால் டேக்கிங் இன்சைட், உள்ளே போகிறது தான் வந்து எண்டோசைட்டோசிஸ். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பாடியிலேருந்து வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது. இனி வரப்போகிற டாபிக்ஸில் வந்து நம்ம இதை விட டீட்டெயில்டாக நிறைய டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோடய இங்கிலீஷ் வீடியோவும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லைட்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய நர்சிங் அப்ஸ்ட்ராக்டில் பிளாக் சைட்டில் போய்ட்டு நீங்கள் அது வந்து பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.